ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாங்களா. இது வந்து ஃப்ரைடே ஈவினிங். எப்பவும் போல் விளக்கெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு பால் ஆற்றிக்கிட்டேன். ஏன்னா பால் குடிச்சிட்டு அவங்க ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு டீ போட்டு குடிச்சிக்கிட்டு அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதையும் பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு சட்னிக்கு மட்டும் வணக்கி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்க ஹோம்ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா தோசை ஊற்றும் போது அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரசாரமாக நல்லா தோசை கூட வச்சு சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தோசை கூட சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பசங்களெல்லாம் படுக்க வச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ண வந்தாச்சு. நைட்டே பாத்திரம்லாம் கழுவி கவுண்டர் டாப்லாம் நீட்டாக தொடச்சி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் சமைக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ நைட்டே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக எனக்கு மட்டும் ஒரு டம்ளர் 0 வாட்டர் போட்டு குடிச்சிட்டு தூங்க போயாச்சு. உங்களுக்கு நம்ம மினி விளாக்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்து லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.